ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் வரக்கூடிய செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிற 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். நாம் இந்த 2 டாப்பிக்கையுமே கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ நான் ஒரே பேஜில் இந்த 2யுமே கம்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கமிஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்பேர் பண்ணி நம்ம மண்டைக்குள்ளே இதை ஏற்ற போகிறோம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய பீரியட் 1952 to 1953. சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் recommended the appointment of Secondary Education Commission. So, Secondary Education Commission was appointed on 23rd September 1952. It was inaugurated on 6th October 1952 and the report was submitted on 29th August 1953. Central Advisory Board of Education உடைய பரிந்துரையின் பெயரில் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் உருவாச்சு. அது ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ண அந்த டேட் 23rd September 1952. அது செயல்பட ஆரம்பித்தது, அதோடைய இனாக்ரேஷன் துவக்கம் எப்போ அப்படின்னா 6th October 1952. அண்ட் இந்த குழு நமக்கு செகண்டரி எஜுகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை அவங்க நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண டேட் 29th August 1953. இந்த டேட்ஸை இந்த இயர்ஸ் எல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அண்ட் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதாவது சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனையும் படிச்சிடலாம். நேஷ்னல் அப்படின்னா என்னது? தேசிய. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம தேசிய அளவில் ஒரு எஜுகேஷன் கமிஷனை பற்றி படிக்கிறோம். இதோடைய பீரியட் 1964 to 1966. தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் தி இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்னாலும் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன்னாலும் ஒன்று தான். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் ஆன் 14th July 1964 and inaugurated on 2nd October 1964 and the report was submitted on 29th June 1966. ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயம் பாருங்கள். இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் இனாக்ரேஷன் அக்டோபர் மாதம் நடந்திருக்கு. நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன்லேயும் இனாக்ரேஷன் அக்டோபரில் தான் நடந்திருக்கு. ஆனால் டேட்டும் இயரும் வித்தியாசப்படுது. ஓகே, ரிப்போர்ட் இந்த 2 கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் 29ஆம் தேதி தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. செகண்டரி எஜுகேஷனுடைய ரிப்போர்ட் ஆகஸ்ட் மாதம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷனுடைய ரிப்போர்ட் ஜூன் மாதம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைனே எப்படி இருக்குது அப்படின்னா, the opening sentence the destiny of India is now being shaped in her classrooms. destiny அப்படின்னா என்னது? முடிவு. ஓகே, இந்தியாவுடைய முடிவு எங்கே நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய கிளாஸ் ரூமில். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேருந்தே நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய வருங்காலம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஓகே, இப்போ இந்த 2 கமிஷனுடைய சேர்மேன் யாருன்னு பார்க்கலாம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்ஸ் சேர்மேன் வாஸ் டாக்டர் A. Lakshmanaswamy Mudaliar. He was the Vice Chancellor of Madras University at that time. So, Secondary Education Commission was also called as Mudaliar Commission. Secondary Education Commission நம்ம முதலியார் கமிஷன் செல்லமாக கூப்பிடுறோம். ஏன் அப்படின்னா அந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா இந்த லக்ஷ்மணசுவாமி முதலியார். இவர் அந்த வருஷம் 1952 அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய சேர்மேன் யாருன்னு பார்க்கலாம். டவுலட் சிங் கோத்தாரி. He is the president of Indian Science Congress during 1963 and he was the then chairman of
University Grants Commission, New Delhi. So National Education Commission was also called as Kothari Commission. நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனை கோத்தாரி கமிஷன்னு செல்லமாக கூப்பிடுறோம். ஏன்னா அதோடைய சேர்மேன் வந்து டவுலட் சிங் கோத்தாரி. இவர் யூஜிசியோட சேர்மேனாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து சயின்ஸ் காங்கிரஸோடைய பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 2 கமிஷன், இந்த 2 குழுக்களும் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, வாட் இஸ் த எய்ம் அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய எய்ம் அப்படின்னு நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிக்க போகிறோம். தி டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப். நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் ஒரு டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப்பை கல்டிவேட் பண்ணுறதுக்காக நாம் வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப்? நம்ம குழந்தைங்களுக்கு நடுவில் எந்த பேதமும் இல்லாமல் அவங்க வளர்கிறதுக்கு. தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அமாங் the children in their caste, creed, sex, religion or their body color, whatever it is. இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லா குழந்தைகளும் ஒற்றுமையாக இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவங்க எல்லாருமே அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எல்லாருமே அவங்க சிட்டிசன்ஷிப்பை ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஒன், சில்ட்ரனுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும். அண்ட் 4ஆவதாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் வொகேஷ்னல் எஃபிஷியன்சி. படித்தா மட்டுமே நமக்கு வேலை கிடைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வொகேஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு இருக்குது. அந்த வொகேஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறது வரப்பிரசாதம். நம்ம வந்து ஆக்குபேஷன், ஒரு பர்டிகுலர் ஆக்குபேஷனில் நம்ம ட்ரைனிங் எடுத்து அந்த ஆக்குபேஷனில் நம்ம ஷைன் பண்ணுறோம். அதுதான் இந்த வொகேஷ்னல் ட்ரைனிங். ஸோ படிக்கிறவங்களை தவிர்த்து சிலருக்கு இந்த மாதிரி ஆக்குபேஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்களையும் நம்ம வந்து முன்னேற்றுறதுக்காக இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் இருக்குது. அண்ட் ப்ரிசர்வேஷன் அண்ட் என்ரிச்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். நம்மளுடைய இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர், ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது. அதை நாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுடைய சின்ன பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி த்ரூ எஜுகேஷன். ஓகே, ஸோ நாம் எஜுகேஷன் மூலமாக இந்தியாவுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை நாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் அண்ட் என்ரிச் பண்ணுறோம். இது இவ்வளோ இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய ஆம்பிஷனாக இருக்குது. நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, நம்ம வந்து கொடுக்குற கல்வியினால் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். அதன் மூலமாக அவங்களுடைய லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் இருக்கணும். அதுதான் சோஷியல் அண்ட் நேஷ்னல் இன்டெக்ரேஷன். பசங்களுக்கு மத்தியில் ஒரு இன்டெக்ரேஷன் இருக்கணும். ஸ்ட்ரெங்தன் த டெமோக்ரஸி, ஆக்ஸலரேட் த ப்ராசஸ் ஆஃப் மாடர்னைசேஷன். மாடர்ன் வேர்ல்டில் அந்த மாடர்ன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டெக்னாலஜிஸ்லேயும் அந்த சயின்ஸ்லேயும் அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறது தான் நம்ம மாடர்னைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ பழைய கான்செப்டையே நம்ம படிச்சுட்டு இருக்காமல் புதுசாக என்னெல்லாம் அப்டேட் ஆகுதோ எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது தான் மாடர்னைசேஷன். சோஷியல், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். படித்தா மட்டும் போதாது, நல்ல பிஹேவியரையும் நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சோஷியல், மாரல், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸையும் நம்ம வந்து டீச் பண்ணுறோம். இது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய ஆம்பிஷன்ஸாக இருக்குது. இப்போ இதனுடைய ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து டு ஸ்டடி த கண்டிஷன் ஆஃப் கான்டெம்பரரி எஜுகேஷன் அண்ட் டு சஜஸ்ட் மெஷர்ஸ் ஃபார் ரெக்கக்னைசேஷன். பெயர்லேயே இருக்குது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் செகண்டரி எஜுகேஷன் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, ஸோ செகண்டரி எஜுகேஷனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோடைய டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது நல்லபடியாக போய் சேருதா, நல்லா அவங்க படிக்கிறாங்களா, அது நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த குழு இருக்குது. ஸோ முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, அந்த கான்டெம்பரரி எஜுகேஷனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓகே, அதனுடைய மெஷர்ஸ், அதனுடைய என்னென்ன மெஷர்ஸ்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. கான்டெம்பரரி எஜுகேஷன் அப்படின்னா அவங்க படிக்கிறோடைய அந்த கல்வி, படிக்கிற அந்த கல்வி எப்படி இருக்குது, அதோடைய தரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. எய்ம்ஸ், கரிக்குலம் அண்ட் டீச்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இன் இந்தியா.
ஸோ செகண்டரி எஜுகேஷன் இன் இந்தியாவுடைய குவாலிட்டி, இந்தியாவில் இருக்கிற செகண்டரி எஜுகேஷனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய வேலை. இப்போது செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய ஏம் என்னன்னு கேட்டால் ஈஸியாக நம்ம செகண்டரி எஜுகேஷனை அனலைசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் முதலியார் கமிஷன்னு கேட்கும்போது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Mudaliar Commission is for analyzing the secondary education in India. ஓகே, ஸோ அவங்க செகண்டரி எஜுகேஷனுடைய ஏம் எப்படி இருக்குது, பாடத்திட்டம் கரிக்குலம் எப்படி இருக்குது, டீச்சிங் மெத்தடாலஜிஸ், டீச்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. டீச்சர்ஸுடைய பே ஸ்கேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கூல்ஸுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, எக்ஸாம் சிஸ்டம் அதோடைய கண்டிஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் எப்படி இருக்குது, செகண்டரி எஜுகேஷனில் ஆஃபன் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதற்கான ரெமெடிஸ் என்னென்ன நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத ஆலோசிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த குழு இருந்திருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக செகண்டரி எஜுகேஷனை பற்றி மட்டுமே இவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸையும் அந்த டீச்சர்ஸையும் அந்த எக்ஸாம் சிஸ்டம்ஸ், கரிக்குலம்ஸ், டீச்சிங் மெத்தட்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி மட்டும்தான் இந்த குழு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய வேலை என்ன அப்படின்னா, டு அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆன் த நேஷ்னல் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். அதாவது தேசிய அளவில் ஒரே மாதிரியான கல்வி பேட்டர்ன் இருக்கணும். அதாவது நாம் பிரிக்கக்கூடாது. இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க பெரியவங்க, இவங்களுக்கு ஒரு கல்வி பேட்டர்ன், இவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பேட்டர்ன், அப்படி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் தான் நேஷ்னல் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். எல்லாருக்கும் தேசிய அளவில் ஒரே மாதிரியான எஜுகேஷன் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. The general principle and policies for the development of education at all stages and in all aspects. ஓகே, அதாவது இவங்க பிரின்சிபல்ஸையும் பாலிசிஸையும் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, எஜுகேஷன் அட் ஆல் ஸ்டேஜஸ். இப்போ செகண்டரி எஜுகேஷனை பற்றி மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. ப்ரைமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறம் டிகிரி போகிறது, அவன் யூனிவர்சிட்டி போகிறது வரைக்கும் அவனுக்கு தேவையான அந்த எஜுகேஷ்னல் கரிக்குலம் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன், விச் வாஸ் டன் அண்டர் Kothari. So it is also called as Kothari Commission. இப்போ இவங்க இந்த குழு இருக்கு இல்லையா, இந்த கமிஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அவங்க அனலைஸ் பண்ணது, அவங்க சேகரித்த அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட் ஆக்கி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஆர் முதலியார் கமிஷன். லக்ஷ்மண சுவாமி முதலியாருடைய தலைமையில் அவங்க சப்மிட் பண்ண அந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் எந்த ப்ராசஸில் கலெக்ட் பண்ணது அப்படின்னா, குவெஷனர் மெத்தட் அண்ட் இன்டர்வியூ மெத்தட். டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய செகண்டரி எஜுகேஷனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அவங்க மற்றவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க மெத்தட் தான் குவெஷனர் மெத்தட் அண்ட் இன்டர்வியூ மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமாக அவங்க சேகரித்த தகவல் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குது, 244 பேஜஸ் இருக்குது. அதை மொத்தம் 14 சாப்டர்ஸாக இந்த குழு எழுதி அவங்க எப்போ சப்மிட் பண்ணுறாங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தேதி ரெண்டுக்குமே 29ஆம் தேதி தான். ஸோ 29th August 1953 சப்மிட் பண்ணுறாங்க. இதில் என்னெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்டரி எஜுகேஷனுடைய ஷார்ட் கம்மிங்ஸ்னால் குறைபாடுகள், அப்புறம் செகண்டரி எஜுகேஷனுடைய டீட்டெயில்டு ஃபீச்சர், விரிவான அம்சம், செகண்டரி எஜுகேஷன் இந்த இந்தியா லெவலில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விரிவான அம்சத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெமெடிஸ், செகண்டரி எஜுகேஷனை நம்ம இன்னும் நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நாம் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் ஆர் கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டில் மொத்தம் 287 பேஜஸ் இருக்குது. இவங்களும் 29ஆம் தேதி தான் சப்மிட் பண்ணுறாங்க. பட் ஜூன் 1966 எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சப்மிட் பண்ணுறாங்க.
அந்த டைமில் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து MC சாக்லா. இந்த எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட் 4 செக்ஷனாக எழுதப்பட்டிருக்கு. ஒன்று ஜெனரல் இஷ்யூஸை பற்றி, நம்மளுடைய நேஷ்னல் லெவலில் தான் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே இவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் இருக்கக்கூடிய ஜெனரலான ப்ராப்ளம்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எஜுகேஷனில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸையும் ப்ரோக்ராம்ஸையும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பேப்பர்ஸையும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து 2 கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போது இந்த 2 கமிஷனுடைய லிமிட்டேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். என்னென்ன குறைபாடுகள் இருந்தது, இந்த மாதிரி இவங்க ஒரு குழு அமைச்சு இவ்வளவு உழைச்சதுக்கு அப்புறமும் சில குறைகள் இருக்கும், அப்படி தானே? அந்த குறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஒரு முதலியார் கமிஷனில் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் பொசிஷன் வாஸ் அன்டிசைடட், overburdened curriculum, costly multi-purpose schools. இந்த முதலியார் கமிஷனில் வந்து மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸை பற்றி அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலாக நம்ம படிக்கிற ஸ்கூல் மாதிரி இல்லாமல் மல்டிபர்பஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது வேரியஸ் சப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து இயங்கிகிட்ருக்கோம். ஸோ நம்ம காமனாக நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச குரூப் வந்து சயின்ஸ் குரூப், மேக்ஸ் குரூப், கம்ப்யூட்டர், காமர்ஸ், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கும், நிறைய எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பல்நோக்கு தன்மையுடைய ஒரு பள்ளியை வந்து நம்ம திறக்கணும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பள்ளியை திறக்கிறது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம். நம்ம கவர்மெண்டால் அந்த சமயம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கோர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான லேபார்ட்ரி, அதுக்கான லைப்ரரிஸ், அதுக்கான எல்லா சோர்ஸஸும் இருக்கணும், அப்படி தானே? அப்படி ஒரு விஷயம் நம்ம அமைச்சு கொடுக்கணுன்னா அது ஒரு பெரிய கேம்பஸாக தான் இருக்கணும். அந்த பெரிய கேம்பஸில் தான் நம்ம எல்லா கோர்சஸையுமே டீச் பண்ண முடியும். ஸோ அந்த மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய ஒரு முன்வைப்பாக இருந்தது. ஆனால் அந்த மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய லிமிட்டேஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் மல்டிபர்பஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. No suggestions for women education as well as for English. நம்ம வந்து இந்த முதலியார் கமிஷனில் விமனுடைய எஜுகேஷன் பற்றி அவங்க எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. இங்கிலீஷை வந்து அவங்க எந்த இடத்துலையுமே ரெக்கமெண்ட் பண்ணலை. அப்புறம் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் இருக்குது இல்லையா, கொத்தாரி கமிஷன், அவங்களுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா அவங்களும் விமனுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. அண்ட் இந்த 2 எஜுகேஷன் கமிஷன்லேயுமே 3 லாங்குவேஜஸ் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. 3 லாங்குவேஜஸில் ஒன்று மதர் டங், இன்னொன்று நேஷ்னல் லாங்குவேஜான ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த 3 லாங்குவேஜஸையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ 3 லாங்குவேஜஸ் படிக்கிறது ரொம்ப பேர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே, இதெல்லாமே லிமிட்டேஷன். இப்போ நாம் வந்து சஜஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த 2 கமிஷன்ஸும் நம்ம கவர்மெண்ட்டில் சில சஜஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஸோ நம்ம இப்படியெல்லாம் சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில சஜஷன் வச்சுருப்பாங்க. அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சஜஷன்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் ஃபஸ்ட் இருக்கிறது டியூரேஷன். ஓகே, ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா அந்த ஸ்கூல் அவன் என்டையர் லைஃப்லேயும் அந்த ஸ்கூல் வந்து அவன் எத்தனை வருஷங்கள் போகிறான், அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி அப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த டியூரேஷன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எஜுகேஷன் பேட்டர்ன் ஆர் கரிக்குலம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த டியூரேஷனில் பாருங்கள், இந்த செகண்டரி எஜுகேஷன் முதலியார் கமிஷன் கொடுத்துருக்கிற இந்த 4+3+4 அப்படிங்கிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு மேலே நான் P அப்படிங்கிற ஆல்ஃபபெட் எழுதியிருக்கேன், அது ப்ரைமரி. அப்புறம் 3க்கு மேலே நான் JS எழுதியிருக்கேன், ஜூனியர் செகண்டரி. அண்ட் அடுத்தது 4 அப்படிங்கிறது HS எழுதியிருக்கேன், அது ஹையர் செகண்டரி. மொத்தமாக ஒரு பையன் ஸ்கூல் போகக்கூடிய இயர்ஸ் டியூரேஷன் வந்து 11 இயர்ஸ். ஓகே, அண்ட் இந்த செகண்டரி டியூரேஷன் இதில் வந்து நம்ம செகண்டரி கமிஷனை மட்டும்தானே படிக்கிறோம். ஸோ செகண்டரி எஜுகேஷனுக்கான டியூரேஷன் மட்டும் பாருங்கள் 7 இயர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட்டாக எழுதியிருக்கிற 3+4 வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கானது.
ஏஜ் குரூப் வந்து 11 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியது தான் அந்த செகண்டரி எஜுகேஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷன் இஸ் டிவைடட் இன்டு ஜூனியர் secondary education and higher secondary education. In the junior secondary education 3 years and higher secondary education 4 years. இங்கே வந்து ஜூனியர் செகண்டரி எஜுகேஷனில் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் 8 9 10 11 இருக்குது. 12th எடுத்துகிட்டு போய் டிகிரியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஓகேவா? சில புக்ஸில் வந்து இதை 4+3+4 அப்படிங்கிற பேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சில வெப்சைட்ஸில் 8+3+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே நம்ம படிப்போம். அடுத்தது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய டியூரேஷன், அதாவது அவங்க சஜஸ்ட் பண்ண டியூரேஷன் என்ன அப்படின்னா 10+2+3. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? 10+2+3. 10 அப்படிங்கிறது ப்ரைமரி எஜுகேஷனையும் செகண்டரி எஜுகேஷனையும் சேர்த்து தான். அப்புறம் வரக்கூடிய அந்த 10+2 இருக்குல்ல, அந்த 2 என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி அண்ட் 3 என்ன அப்படின்னா டிகிரி. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் வந்து செகண்டரி எஜுகேஷனை பற்றி மட்டும் இல்லை, அவங்க ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பையன் ப்ரைமரியில் ஆரம்பித்து யூனிவர்சிட்டி முடிக்கிறது வரைக்குமான பேட்டர்ன் வந்து 10+2+3 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் வந்து அவன் ப்ரைமரியிலேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறது. ஓகே, அது நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா 4+3+3 பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம லோவர் ப்ரைமரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டை நம்ம ஹையர் ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 8th 9th 10th லோவர் செகண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 11th 12th நம்ம ஹையர் செகண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 வந்து அந்த டிகிரியை நம்ம குறிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோத்தாரி கமிஷன் சஜஸ்ட் பண்ணது 10+2+3 டியூரேஷன் எஜுகேஷன் பேட்டர்ன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இந்த 2 கமிஷன்ஸும் நமக்கு சஜஸ்ட் பண்ண கரிக்குலம் அப்படிங்கிறது பாடத்திட்டம். ஓகேவா? இதில் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் முதலியார் கமிஷன் வந்து கொடுத்துருக்க பாடத்திட்டமில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் என்னன்னு பார்க்கலாம். 3 லாங்குவேஜஸ் படிக்கணும். மதர் டங் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். மதர் டங் அது என்னவாக கூட இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பஞ்சாபி, மராத்தி, அப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். அது கூட அவங்க வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் படிக்கிறாங்க. இதில் மதர் டங் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. ஹிந்தியும் இங்கிலீஷையும் ப்ரைமரி லெவலில் ஜஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு செகண்டரி லெவலில் அதை வந்து கம்பல்சரி ஆக்கிடுறாங்க. ஓகே, அண்ட் கரிக்குலம் ஃபார் ஜூனியர் செகண்டரினா யார்? ஜூனியர் செகண்டரி மீன்ஸ் 5th 7th வரைக்கும் 5 6 7th படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு மதர் டங், ஹிந்தி, இங்கிலீஷ், ஜெனரல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் பிஇடி இருக்குது. அதே மாதிரி கரிக்குலம் ஃபார் சீனியர் செகண்டரி. இப்போ நம்ம சீனியர் செகண்டரி தான் முக்கியமாக படிக்கணும். அந்த சீனியர் செகண்டரிக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கோர்சஸ்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சீனியர் செகண்டரியில் 10th வரைக்கும் முடிச்சுட்டு சில பிள்ளைங்க வந்து படிப்பு வரலை அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அப்புறம் வந்து நமக்கு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்காது அப்படின்னு சிலவங்க நினச்சிட்டு நிறுத்திடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, 11th 12th வந்து வொகேஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிற கோர்சஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட எந்த துறையில் வேணாலும் அவங்க படிக்க முடியும். ஸோ டைவர்சிஃபிகேஷன், வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்படி வேரியஸ் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய சஜஷனாக இருந்தது. ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கோர்சஸ் அப்படிங்கிற வார்த்தையும் மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுக்கு உரித்தானது. ஓகே, இப்போ இந்த சீனியர் செகண்டரியில் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் டங், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், சோஷியல், மேத், சயின்ஸ். ஒகேஷ்னலில் என்னென்னா ஸ்பின்னிங், வீவிங், மெட்டல் ஒர்க், வுட் ஒர்க், சீவிங், ஹேண்டிகிராஃப்ட், எம்ப்ராய்டரி, பிரிண்டிங், டைப்பிங் அண்ட் கார்டனிங்.
Optional subjects like science, commerce, technical, humanities, agriculture, fine arts and home science is only for girls. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய விருப்பமாக இருந்தது. இப்போ நாம் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் ஒரு கோத்தாரி கமிஷனுடைய கரிக்குலம் பார்க்குறோம். இந்த கோத்தாரியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அவங்க சயின்ஸ் காங்கிரஸோடைய சேர்மனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சயின்ஸில் ரொம்ப விருப்பம் இருந்திருக்கு. நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கரிக்குலமில் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இஸ் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் இன் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன்ஸ் சஜஷன். அண்ட் ஆல்சோ சயின்ஸ் கண்டினியூவாக யூனிவர்சிட்டி லெவல் வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கோத்தாரிக்கு ஃபிசிக்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அவங்க சயின்ஸை அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் அண்ட் நேஷ்னல் சர்வீசஸ் இஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ். வொகேஷ்னல் கோர்சஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ். லாங்குவேஜ் பார்த்தோன்னா ப்ரைமரி எஜுகேஷனில் மதர் டங் மட்டும்தான். அப்புறம் ஹையர் ப்ரைமரியில் மதர் டங், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். லோவர் செகண்ட்ரியில் 3 லாங்குவேஜஸ் படிக்கிறாங்க. ஓகே, அந்த லோவர் செகண்ட்ரி அப்படிங்கிறது என்னது, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டில் 3 லாங்குவேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மதர் டங், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஹையர் செகண்ட்ரியில் 2 லாங்குவேஜஸ் என்னென்னா மாடர்ன் லாங்குவேஜ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ். மாடர்ன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான லாங்குவேஜும் ப்ளஸ் ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்றும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு அந்த கரிக்குலமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் டீச்சிங் ஸ்டாஃப் பற்றி இருக்குது. டீச்சிங் ஸ்டாஃபை செலக்ட் பண்ணுறதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. Qualified PG teachers should be selected and pre-service and in-service should be there. Pre-service அப்படின்னா ஒரு டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிஎட் படிக்கும் பொழுது நம்ம ட்ரைனிங் ஸ்டாஃபாக சில ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்போம் ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு. அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், அதுதான் ப்ரீ-சர்வீஸ். இந்த மாதிரி ப்ரீ-சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த டீச்சிங் ஸ்டாஃப் செலெக்ஷனில் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. And pay scale, pension and PF of the teachers are also analyzed. நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் மெத்தட்ஸ் டைனமிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஆக்டிவிட்டி மெத்தட், ப்ராஜெக்ட் மெத்தட், ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் was recommended by National Education Commission. And guidance and counseling was also provided for the children by guidance officers and career masters. And by means of the Secondary Education Commission also, quality, qualification and character of the teacher should be analyzed அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செகண்டரி எஜுகேஷன் டீச் பண்ண போகிற டீச்சர் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல குவாலிஃபைடாகவும் நல்ல ஒரு கேரக்டராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டீச்சரை எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் மெத்தட்ஸில் இவாலுவேஷன் மெத்தடை முன்னிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு. அந்த இவாலுவேஷன் மூலமாக கண்டினியூவஸ் ப்ராசஸாக நம்ம ஒரு சைல்டை அவன் படிக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவாலுவேஷன் கண்டினியூவஸ் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு இந்த செகண்டரி எஜுகேஷன் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சிங் மெத்தட் அண்ட் இவாலுவேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்ட். Guidance and counseling is also provided in secondary education schools by trained professionals. And education for backward classes and education for adult is also insisted. Education according to manpower is also insisted. Special schools are also insisted. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மேன் பவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதுக்காக வொகேஷ்னல் கோர்சஸ் வேணும் அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்காக அவங்க மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டு எலிமினேட் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ராக் சிஸ்டம், மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் வேர் ரெக்கமெண்டட். சிங்கிள் ட்ராக்லேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஒரே இடத்துலையே நம்ம படிக்க வச்சு ஒரே சப்ஜெக்ட்லேயே வெல்வர்ஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவன் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி நம்ம
அவனுக்கு வொகேஷ்னல் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் கோர்சஸ் இன் டெக்னாலஜி, காமர்ஸ், அக்ரி, ஃபைன் ஆர்ட்ஸ், ஹோம் சயின்ஸ் இஸ் ஆல்சோ இன்சிஸ்டட். இதோடைய எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோம், அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக யூனிவர்சிட்டியில் போய் ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸ் வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் செட்டை மாற்றி, நம்ம ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு நிறைய வொகேஷ்னல் கோர்சஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஸோ அதே ஃபீல்டில் நம்ம ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுடைய முக்கியமான விஷயமா இருந்தது. இப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் பாருங்கள். நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனில் காமன் ஸ்கூல் சிஸ்டம். It is the responsibility of educational system to bring different social classes and groups together to promote the social integrity and national integrity. இங்கே நீங்கள் வந்து காமன் ஸ்கூல் சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனில். அதாவது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பாகுபாடும் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களுமே ஒரே ரூஃபில் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனாக இருந்தது. ஸோ இதனால் சோஷியல் அண்ட் நேஷ்னல் இன்டெகிரிட்டி வந்து நிலைப்படுத்தப்படும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஓப்பன் டு ஆல் சில்ட்ரன் irrespective of caste, creed, community, religion, economic status or social status, all the children should learn under one roof அப்படின்னு இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. To maintain the adequate standard in all schools. Neighborhood schools nearest primary or upper primary schools within walking distance from the children's residence. அதாவது நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் நிறைய நிறுவனம். அப்போ நிறைய ஸ்கூல்ஸ் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சில்ட்ரன் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்போ பல மைல் தூரம் நடந்து போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சில்ட்ரன் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் வந்து அட்மிட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் ரெக்கமெண்டேஷன் பாருங்கள். இன்டர்னல் டெஸ்ட் அண்ட் cumulative ரெக்கார்ட்ஸ் ஷுட் பி மெயின்டைன்டு. நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட். நம்ம வந்து அங்கே செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் இவாலுவேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த எக்ஸாம்ஸுடைய பேர்டனை குறைக்கிறதுக்காக நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் SSLC exams to the Secondary Education Board, objective type test, internal and external assessment, education for character, expansion of library and lab. இது எல்லாமே ஒரு புதுவிதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஆனால் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனில் தான் இதை வந்து முன்னிறுத்தியிருக்காங்க. எல்லா சில்ட்ரனுக்கும் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து மூலமாக நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் MCQ டெஸ்ட், ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு கொடுக்கணும், இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கணும், எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அசஸ்மெண்ட்டே 2ஆக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் கேரக்டரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஸ்கூலில் வந்து நல்ல லேப்ஸும் லைப்ரரியும் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நாம் இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுக்கும் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுக்கும் தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னா, டியூரேஷனில் பாருங்கள். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வந்து 4+3+4, நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் வந்து 10+2+3. கரிக்குலம் பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் 3 லாங்குவேஜ் சிஸ்டம் தான். அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் வரும்போது நிறைய வொகேஷ்னல் கோர்சஸ் இருந்தது. ஸோ அதை நம்ம டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனில் வந்து சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சயின்ஸை வந்து யூனிவர்சிட்டி லெவலில் வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. வொகேஷ்னலைசேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மாடர்ன் லாங்குவேஜ் ப்ளஸ் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிற லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறமாக நாம் ஸ்கூல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனில் வந்து காமன் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சஜஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனும் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனும் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
செகண்டரி எஜுகேஷன் கமிஷனை நல்லா படிச்சுட்டு அப்புறம் நாம் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுக்கு போகலாம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ரெஃப்ரெஷர் கோர்சஸ் அண்ட் ரிசர்ச் ஒர்க் ஃபார் எம்எட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் வந்து எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அவங்க புத்துணர்வாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நமக்கு டீச் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேவா, அந்த டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் ரெஃப்ரெஷர் கோர்ஸஸும் ரிசர்ச் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். என்னென்னு பார்க்கலாம். All India Council for Elementary Education in 1957. All India Council for Secondary Education in 1995. Exam Reform Unit in 1951. Central Institute of English was established in Hyderabad in 1959. Education of General Science was made compulsory and NCC was given importance. Reforms in teachers' pay and services. Facility of educational, vocational guidance and counseling was also made available. ஸோ இது எல்லாமே கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். அவங்க என்ன எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் உருவாக்குனாங்க, எந்த வருஷத்துல இருந்து அங்கே நம்ம வந்து படிச்சிருக்கணும். அடுத்து வந்து இந்த NEC நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் ஆர் கோத்தாரி கமிஷனுடைய கான்ட்ரிபியூஷன் பாருங்கள். எஜுகேஷன் சிஸ்டமில் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அந்த 10+2+3 அப்படிங்கிற அந்த பேட்டர்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த எஜுகேஷன் சிஸ்டம் அட் நேஷ்னல் லெவல் வாஸ் aligned in 10+2+3 pattern as recommended by Kothari Commission. இந்த கோத்தாரி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியே நம்ம வந்து 10+2+3 அப்படிங்கிற நேஷ்னல் லெவல் இந்த எஜுகேஷன் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். பில் ஃபார் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வாஸ் பாஸ்டு பை ஃபார்மர் PM இந்திரா காந்தி இன் 1968. நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், ஓகேவா, நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி நம்ம அடுத்து படிப்போம். அதை வந்து யார் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆக்டை யார் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைமில் பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தி அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாலிசியாக கொடுத்தாங்க. அந்த எஜுகேஷன் பாலிசி வந்து 1968 கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் எஜுகேஷன் பாலிசியாக கொடுத்தது வந்து அவருடைய பையன் ராஜீவ் காந்தி. அவங்க வந்து 1986 அந்த பாலிசியை கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசி பாருங்கள், இந்த ராஜீவ் காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த செகண்ட் எஜுகேஷன் பாலிசி எதனுடைய ரெக்கமெண்டேஷனில் உருவாச்சு அப்படின்னா கோத்தாரி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் உருவாச்சு. ஸோ கோத்தாரி கமிஷனுக்கு 2 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று வந்து 10+2+3 பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, அந்த எஜுகேஷன் பாலிசியில் வந்து 1986 இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நமக்கு கொடுத்தது வந்து இந்த கோத்தாரி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த PM ராஜீவ் காந்தி நமக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஜுகேஷன் செக்டார்ஸ் இன் இந்தியாவை 3 பிரிக்கிறோம். ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவல் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போது இந்த கமிஷன்ஸுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். முதலியார் கமிஷன்ஸுடைய தவறுகள் என்னென்ன அப்படின்னா, நோ ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிகார்டிங் விமன் எஜுகேஷன். பெண் கல்வியை பற்றி அவங்க எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணலை. பொசிஷன்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் வாஸ் நாட் டிசைடட். எக்ஸ்பென்சிவ் மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் கரிக்குலம் வாஸ் ஓவர் பர்டன் அண்ட் நோ சஜஷன் ஃபார் இங்கிலீஷ். மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸை நிறுவுறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஏன்னா டைவர்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. அந்த டைவர்சிட்டி ஆஃப் கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் நமக்கு வேணும், நமக்கு டீச்சிங் சோர்ஸஸ் வேணும், லேர்னிங் சோர்ஸஸ் வேணும். இப்படி டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ், லேப்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் வேணும். இது எல்லாமே அதிகப்படியான செலவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கரிக்குலம் ஓவர் பர்டனாக இருக்குது. அண்ட் இங்கிலீஷ் பற்றி எந்த சஜஷனும் சொல்லவே இல்லை. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, நோ ரெக்கமெண்டேஷன் ரிகார்டிங் விமன் எஜுகேஷன் அண்ட் 3 language system was a little bit burden for children.
3 லாங்குவேஜ் சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் அந்த செகண்டரி எஜுகேஷன் ஆகும்போது இன்னும் 2 லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து லாங்குவேஜ் மேட்டரில் ரொம்ப பேர்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனை வந்து சில லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ 2 கமிஷன்ஸ் தான் படிச்சிருக்கோம். இந்த 2 கமிஷன்ஸையும் நம்ம திரும்ப திரும்ப வாசித்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் இன்னும் சில கமிஷன்ஸ் இருக்குது, நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மை வீடியோ ஃபார் லேர்னிங் பர்பஸ். அண்ட் இது யாருக்காவது பயன்படும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயன்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.